ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடில் சூப்பரான ஒரு சம்பவம் நடந்துச்சு. அதாவது ஜாக்லினுக்கு இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அப்ரிஷியேஷனே கிடைச்சது கிடையாது. அந்த மாதிரி ஒரு மாஸ் கிளாப்ஸ் ஃப்ரம் ஆடியன்ஸ் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். மக்கள் அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு வரவேற்பை கொடுத்தாங்க. அந்த பொண்ணு அப்படியே ஒரு மாதிரி ஆடி போயிட்டாங்க. அதை வந்து நம்ம விஜய் சேதுபதியே சொல்கிறார், நீங்கள் எதுக்குமே வரி பண்ணாதீங்கம்மா, ஏன் முதல்ல நீங்கள் வந்துட்டு அந்த சிவப்பு கம்பளத்துக்கு அவ்வளோ வருத்தப்பட்டீங்க அப்படின்னு கேட்டார். ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. ஏன்னா இந்த பொண்ணு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கொடுத்து என்னை வெளியே அனுப்பிச்சிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணும்போது முத்துக்குமரன் சூப்பரான ஒரு சில விஷயங்களாக சொல்லியிருப்பார். அதாவது நெகட்டிவாக யோசிக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் நெகட்டிவாக மட்டுமே யோசிக்கிறது தான் ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்லியிருப்பார். ஸோ இங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மாஸ் கிளாப்ஸ் கிடச்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப ஒரு மன ஆறுதலாக இருந்திருக்கும். அது அழகாக சொன்னார். சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க, சிவப்பு கம்பளன்றது ஒரு பாசிட்டிவான வழியில் தான் உங்களுக்கு கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில தைரியமான ஆட்களை பார்த்தா நம்மளுக்கு கொஞ்சம் தைரியம் வரல, அந்த மாதிரி ஆளுங்க தான் நீங்களே வந்து தைரியம் இல்லாமல் உடஞ்சிட்டிங்கன்னா அப்புறம் எப்படி அப்படின்னு ஒரு சூப்பரான எக்ஸ்ட்ரா ஒரு ஃபிட்டிங் வேறு கொடுத்தவொடனே இந்த பொண்ணு ரொம்ப இதுவாகிடுச்சு. அங்கேயே நிற்கும்போது ஒரு மாதிரி கண் கலங்கரமாக ஆகிடுச்சு. அப்படியே கையெடுத்து கும்பிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அதை பார்க்குறதுக்கு. ஏன்னா அதை அவங்க ஃபீல் பண்ணலை, இது வரைக்கும் ஃபீல் பண்ணதே இல்லை. நான் வெளியே போயிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு வாரமும் ஏங்கிட்டு இருந்த பயந்துட்டு இருந்த ஒரு பொண்ணுக்கு திடீர்னு எந்திரிக்கும் போது இந்த மாதிரி ஒரு மாசான ஒரு கிளாப்ஸு. ஏன்னா இது வரைக்கும் அவங்க பார்த்து கேட்டு தான் இருந்திருக்காங்க. மற்றவங்களுக்கு வந்ததை, தீபக் வந்ததை கேட்டிருப்பாங்க, முத்துக்குமனுக்கு வந்ததை கேட்டிருப்பாங்க, விஜய் விஷாலுக்கு, சௌந்தர்யாவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் கேட்டிருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதில் இன்னொரு குடும்பம் தெரியுங்களா, இவங்களை பற்றி இங்கே புகழ்ந்து சொல்லும்போது டக்குன்னு ஜூம் பண்ணாங்க சௌந்தர்யாவோட முகத்தை. யாரெல்லாம் பார்த்தீங்கன்ற சொல்லுங்கள். சௌந்தர்யாவோட மூஞ்சி அப்படியே அவிஞ்சு போய் கிடக்குது. ஏமா இவங்க உங்களுடைய கோவா கேங் தானே, ஏன் இவ்வளவு காண்டாகிறீங்க எனக்கு சத்தியமாக புரியல. ஸோ இதுலேருந்தே நம்மளுக்கு நல்லா தெரியுது அந்த கோவா கேங் உண்மையிலே ஒரு மட்டமான ஒரு கேங் தான். ஆனால் அந்த கேங்குக்கு உண்மையாக இருந்தது கண்டிப்பாக வந்து ஜாக்லின் மட்டும்தான், தவிர மீது எல்லாமே மட்டமான ஒரு ஆளுங்க. இவ்வளோ வன்மமாக வந்து அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு விஷயத்த கூட வந்து அக்செப்ட் பண்ண முடியல பாருங்கள். ரொம்ப டூ மச்சாக இருந்தது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஜாக்லினோட அந்த விஷயங்கள் எப்படி இருக்கா? அவங்களோட கேம் சேஞ்ச் ஆகிருக்கா இல்லை முதல் மாதிரியாக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.